ஹலோ. என்ன இந்த நேரத்தில்? என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் சார், ரொம்ப பிஸியா? ஒரு விஷயம் இல்லை. ஒய்ஃப் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தா ஃபோன் சைலண்டில் போட்டு வச்சேன். சாரி, சரியான நேரத்தில் தப்பாக கால் பண்ணிட்டேண்ணா. என்ன விஷயம்னு சொல்லு. கனத்தூர் பீச்சுக்கு ஒருத்தனோட போனேன். யாரோட? யாருன்னு தெரியல, ஃபோனில் பேசினா. ஐ லைக் ஹிம். ஓ, யாருன்னு தெரியாதவங்க கூடலாம் போவீங்க, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? நோ நோ நோ, நத்திங் லைக் தேட். சரி, பீச்சுக்கு போனேன். அப்புறம் என் மோதிரத்தை பிடுங்கிட்டு போயிட்டான். மோதிரம் தானே? இல்லை, வெட்டிங் ரிங். இன்னும் 15 டேஸில் அவர் வந்துடுவார். மோதிரம் இல்லைனா பிக் ப்ராப்ளம் ஆகிடும். ஹீ இஸ் ரெக்கார்டட் ஆல் மை கால்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் மாத்திரம் நல்லா கேளு. ஒரு காஃபி சாப்பிட வானா வரியா நீ? ப்ளீஸ் டூ மீ திஸ் ஃபேவர். நீ எதை குடிக்க சொன்னாலும் குடிக்கிறேன். நிஜமாவா? ப்ராமிஸ். சரி, இரு, நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நம்பர் சொல்லு. 7639 7639 238 238 225. 225. ஓகே, காலையில் கூப்பிட்றேன். See, Althea, you become the talk of this company. In fact, the talk of this town. What? ரீசெண்டாக பப்பில் தண்ணி அடித்த இன்சிடெண்ட். நீங்களா தண்ணி அடிக்க மாட்டீங்களா? சரி, தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை அடிக்கிறது. அவர் தப்பாக பேசினாரு, தப்பாக நடந்துட்டார், அதனால அடித்தேன். See, as men we have some privileges. நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணால் அது பேப்பரில் வராது. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது நம்ம கம்பெனி பேரை. பேப்பரில் என் பேரே வரல, எப்படி கம்பெனி பேர் வரும்? நீங்கள் நேற்றுக்கு நைட்லேருந்து ஃபேஸ்புக் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது நேத்திலேருந்து ஃபேஸ்புக்கில் வைரலாக இருக்குது. உங்கள் பேரையும் போட்டிருக்காங்க, கம்பெனி பேரையும் போட்டிருக்காங்க. ஸோ வாட்? இன்ஃபேக்ட் நான் இங்கே உள்ள வரதுக்கு முன்னாடி ஹெட் ஆஃபீஸ் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் வேலையை விடணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளில் வேலை விடணும்? ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் ரெசிக்னேஷன் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, தேங்க்ஸ். பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்ன கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வேலை பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு என்ற எந்த பாதுகாப்பும் இல்லாத அமைப்பே கார்ப்பரேட் நிறுவனங்கள். சங்கம் கட்டுவதற்கோ உரிமை கோருவதற்கோ எந்த அனுமதியும் இல்லை. யாரை வேண்டுமானாலும் எந்த நொடியிலும் வேலையை விட்டு தூக்கலாம். மழைக்காலத்து சென்னையை போல் தத்தளிப்பவர்கள் இவர்கள்.